தேச நலனில் தன்னிகரில்லாத அக்கறையை கொண்டவருமான மோடிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக பாரத தேசத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டு ஓராண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மோடியினுடைய கூட்டணிக்கு தமிழ் மக்கள் தந்தபோதும் தமிழனுடைய உயர்வை, தமிழனுடைய உயர்ந்த கலாச்சாரத்தை உலகெங்கும் பறைசாற்றுகின்ற மகத்தான பிரதமராக மோடி அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற மகத்தான தமிழனுடைய உயர்ந்த சிந்தனை உலகெங்கும் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழனுடைய புகழை பாடுகின்றதாக உலக மக்கள் மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக மோடி அவர்கள் இந்த தாரக மந்திரத்தை உலகெங்கும் எடுத்து சென்றதுதான் காரணமாக அமைந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, மோடி அவர்கள் தமிழ் பண்பாட்டின் மீது மிக உயர்ந்த மதிப்பையும், பழமை வாய்ந்த மொழி நம்முடைய பாரத தேசத்தினுடைய தமிழ் என்று உலகெங்கும் பறைசாற்றியதாக வரலாறு இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமஸ்கிருதத்தை காட்டிலும் தொன்மையான மொழி என்று சொல்லிய முதல் பாரத பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தமிழினுடைய உயர்வை எந்த இடத்திலும் பறைசாற்றுவதற்கு தயங்காத மகத்தான தேசிய தலைவர் மோடி அவர்கள். இதுவரை காவிரி நீர் என்பது கர்நாடக அணைகள் நிரம்பிய பின் வழிந்தோடி வருகின்ற நீராகத்தான் இருந்ததே தவிர, திறந்து விடப்பட்ட நீர் என்கின்ற நீர் தமிழகத்தை வந்தடைவதற்கு எந்த ஒரு மத்திய அரசும் கடந்த காலத்தில் எடுக்காத நடவடிக்கைகளை மோடி அவர்கள் காவிரி நதிநீர் ஆணையத்தின் மூலமாக எடுத்த காரணத்தால் இந்த ஆண்டு திறந்துவிடப்பட்ட நீர் கர்நாடக அணைகளிலே இருந்து மேட்டூர் அணையை வந்தடைந்திருக்கிறது. குறிப்பிட்ட நாளில் தமிழக முதல்வர் அவர்களும் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கான நீர். மோடி அவர்கள் ஒருபோதும் தமிழினத்திற்கு எதிரானவர் அல்ல. ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தியவர்கள் வேறு. பழி தன் மீது சுமத்தப்பட்டாலும் அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு தமிழகத்திற்கு தந்தவர் மோடி அவர்கள். தமிழினத்தின் பெருமையை ஒருபோதும் விட்டுத்தராதவர் மோடி அவர்கள். 1947 இருந்து 2019 வரை தமிழகத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி என்று பாருங்கள். ஒரே ஆண்டில் இந்தியாவின் எந்த மாநிலத்திற்குமே தரப்படாத வகையில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை அள்ளித் தந்தவர் மோடி அவர்கள். தமிழகத்தினுடைய நலனுக்கு உறுதுணையாக தான் வெற்றி பெறாவிட்டாலும் தமிழ் மக்களின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக அள்ளித் தந்தவர் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் அனுமதி தந்தவர் மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, மதுரையிலே எய்ம்ஸ் என்பது ஒரு கனவு என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது நனவாக்கப்பட்டு வருகிறது. சகோதரர்களே, தமிழகத்தினுடைய நலன் கட்டி காப்பதில் மோடிக்கு நிகரான பிரதமர் யாரும் இல்லை என்பதை இந்த வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மோடி வந்தால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை அக்கறை காட்ட மாட்டார்கள் என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுவிடும் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதுக்கு ஒத்துதினார்கள். 182 ரூபாயாக இருந்த கூலி இன்றைக்கு 202 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மோடி ஏழைகளுடைய நலனை புறக்கணிக்காதவர் என்பதைத்தான் இது நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பிற்கு
ஒதுக்கப்பட்ட தொகை 1,00,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, என்னவெல்லாம் பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதோ அந்த பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் மனதிலே கொள்ளாமல் ஏழை எளிய மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவராக மோடி அவர்கள் ஓராண்டு காலத்தை மீண்டும் மிகச் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றவராக இருக்கிறார்கள். அதேபோல கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும். சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கிராமத்து தாய்மார்கள் தங்களுடைய குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கின்ற இந்த கொடிய அவலம் மாற வேண்டும் என்பதற்காக 15 கோடி கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை தருவதற்கான மகத்தான குடிநீர் திட்டத்தை தந்தவராக மோடியினுடைய அரசு விளங்குகிறது. விவசாயிகளுடைய நலன் நலன் என்று எல்லோரும் மேடைதோறும் முழங்குகிறார்களே தவிர அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஆண்டுதோறும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டிற்கு 6,000 ரூபாயை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அள்ளித்தந்தவராக மோடி அவர்கள். இது 9.5 கோடி விவசாயிகள் இதை பயன்படுத்துகின்றவர்களாக அவர்களுடைய கணக்கில் மத்திய அரசால் நேரடியாக செலுத்தப்படுகின்ற ஒரு புதிய வரலாற்றை மோடியினுடைய அரசு இந்த ஒரு ஆண்டு காலத்தில் படைத்திருக்கிறது. இதுவரை கம்யூனிஸ்டுகள் போர்டு வைத்தார்கள். அந்த நடைபாதை வியாபாரிகள் இடத்தில் அவர்கள் வசூல் செய்தார்கள், சந்தா வாங்கினார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. காலங்காலமாக சாலை ஓரங்களிலே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வியாபாரிகளாக இருந்த சிறு வியாபாரிகள், விவசாய கூலி தொழிலாளிகள், இவர்களுக்கும் வயதாகிவிடும். அவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வேண்டும் என்று ஒருத்தருமே நினைத்து ஒரு திட்டத்தை தராத போது மோடியினுடைய மகத்தான அரசு 3,000 ரூபாயை அவர்களுக்கு ஓய்வூதிய தொகையாக அறிவித்து ஒரு மகத்தான சிறு வியாபாரி பணிபுரிகின்றவர்களுக்கு வயதான பின்பு அந்த தாய்மார்களுக்கு குறிப்பாக ஓய்வூதிய தொகையை தருகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது எங்கே பொருளாதாரம் முடுக்கிவிடப்படும் என்று கேட்டார்கள். பொருளாதாரத்தை முடுக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளினுடைய நலன் கட்டி காக்கப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை பறைசாற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் இன்றைக்கு 3 லட்சம் கோடியை அந்த துறைக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்னும் வேண்டும் என்று சொன்னால் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கேட்டாலே கடன் கிடைக்காது என்கின்ற நிலையை மாற்றி காட்டி வாருங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வங்கிகள் சொல்கின்ற புதிய சூழலை அரசு உருவாக்கி இருக்கிறது. கோவை மாவட்டத்திலே மட்டும் ஜூன் 1ஆம் தேதி மட்டும் 145 கோடி ரூபாய் குறு சிறு நடுத்தர தொழிற்சாலையை சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அள்ளி தந்திருக்கிறது கடனாக. கடன் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சொத்தை மீண்டும் அடமானம் தர வேண்டுமா? தேவையில்லை என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. நீங்கள் மீண்டும் ஜாமீன் தர வேண்டுமா? கேரண்டி தர வேண்டுமா? தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் எந்த சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் இந்த கொரோனா லோனை கட்டவில்லை என்று சொன்னாலும் வங்கிகளுக்கு கட்டுவதற்கான பொறுப்பை, கேரண்டியை மத்திய அரசு தானே எடுத்துக்கொண்டிருக்கிறது. வங்கிகளுடைய நலனும் காக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு நடுத்தர தொழிலினுடைய நலனும் காக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு மத்திய அரசும் இத்தகைய மகத்தான
வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அறிவித்ததில்லை. மோடியா சிறு குறு தொழிலுக்கு எதிரானவர்? எந்த பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டதோ, எந்த பொய் பிரச்சாரங்களின் மூலமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டதோ அத்தனையும் இன்றைக்கு பொய்யாகி கொண்டு வருகிறது. ஒரு புறத்தில் எதையெல்லாம் சொல்லி அவர்கள் வெற்றி பெற்றார்களோ, காவிரி நீரே வராது என்று சொன்னார்கள். அப்படி ஒரு பொய்யை சொல்லி வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெற்றவர் சிறுவாணி தண்ணீர் நம்முடைய கோவை மாநகரத்துக்கு வந்து சேருவதை கேரள அரசு தடை செய்து கொண்டிருக்கிறது, தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதை கேட்பதற்கு நாதியற்றவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். தானாக வந்து கொண்டிருக்கின்ற நீரை கூட தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்களாக கம்யூனிஸ்டுகள். முல்லை பெரியார் அணையிலே இருந்து அந்த நீர் கேரளாவுக்கு சென்றால் கடலுக்கு சென்று வீணாகிறது. அந்த கடலுக்கு சென்று வீணாகின்ற நீரை கூட தமிழகம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காத இந்த கம்யூனிஸ்டுகள் உலக மக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்கின்ற இந்த கம்யூனிஸ்டுகள் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நலனுக்கும் எதிராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலும் வாக்குகளை வாங்குவதற்கு அலை அலையாக பொய்யை சொல்வதில் வல்லவராக இருக்கின்ற இவர்கள் கேரளத்திடம் தமிழகத்தினுடைய நலனை காப்பதற்காக ஒரு சிறு குரலாவது எழுப்பி இருக்கிறார்களா என்றால் இல்லை. மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. கேரளத்து மக்களும் தமிழகத்து மக்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய நலனிலை அக்கறை கொண்டு இரு மாநில மக்களும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்குவதற்கு கம்யூனிஸ்டுகள் முயலாமல் கேரளத்து மக்களினுடைய உணர்வுகளை தமிழகத்து மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக தூண்டிவிட்டு அங்கேயும் அரசியல் லாபம் அடைகிறார்கள், இங்கேயும் அரசியல் லாபம் அடைகிறார்கள் என்பதுதான் ஒரு புதிய வரலாறாக உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்று. உலக மக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்கின்ற கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்டிலே கூட மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு வார்டிலே ஒரு கம்யூனிஸ்ட் மெம்பர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் எந்த பகுதியிலே எந்த பூத்திலே தனக்கு வாக்களித்தவர்கள் அதிகம் என்று பார்த்து அந்த பகுதிக்கு மட்டுமே குடிதண்ணீர் விடுகின்றவர்களாகத்தான் கம்யூனிஸ்டுடைய வரலாறு இருந்திருக்கிறது. யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை விடுத்து யார் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து போற்றுவதுதான் தமிழனுடைய மரபு, அதுதான் தமிழனுடைய மகத்தான பண்பாடு. அதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழகமும் பிற மாநிலங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுகின்ற சூழல் உருவாகும். மோடி அவர்கள் இந்த மண்ணிலே தோற்கடிக்கப்பட்ட போதும் இந்த மண்ணினுடைய நலனை விட்டுக் கொடுக்காதவராக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த மண்ணிலே வெற்றி பெற்ற போதும் இந்த மண்ணுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இதை தமிழக மக்கள் பூரணமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறுவாணி நீர் அதை தடுப்பதற்கு தமிழக அரசு தருகின்ற பணத்தை கொண்டு கேரள அரசு முயற்சிக்கிறது என்று சொன்னால், தடைகளை உருவாக்குவதற்கு அந்த பயணத்தை பயன்படுத்துகிறது என்று சொன்னால், தூங்கிக் கொண்டிருக்கின்றவராக கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இந்த ஓராண்டு காலத்தில் தேசிய உணர்வு கொண்டவர்கள், தான் இந்தியன் என்பதிலே பெருமை கொள்கின்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். செஞ்சீனத்தையே ஒரு கை பார்க்கிறேன் என்று துணிந்து நின்றவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். செஞ்சீனம் இன்றைக்கு நம் மீது ஆக்கிரமிப்பை தொடுவதற்கு முயன்ற போது வருவது வரட்டும், தடுத்து நிறுத்தியே தீருவேன் என்று சூளுரைத்து அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டதின் காரணமாக செஞ்சீனமே இன்றைக்கு பல அடிகள் பின்னோக்கி சென்ற புதிய வரலாற்றை நாம் படைத்திருக்கிறோம். பாரத தேசம் மோடியினுடைய தலைமையில் உலகத்தின் உச்சத்தை தொடுகின்ற நாளை உருவாக்குவதற்காக அயராது பாடுபட்டு வருகிறார்கள். ஓராண்டு காலம் விலைவாசி உயர்வே இல்லாத ஓராண்டு காலம்,
ஓராண்டு காலம் மக்களினுடைய நலனிலை மட்டுமே அக்கறை கொண்ட ஓராண்டு காலம், இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நாடு முழுவதும் ஒரு முடக்கம், ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் ஒரு முடக்கம் ஏற்பட்ட நேரத்திலும் அதையும் தாண்டி வளர்கின்ற பொருளாதார சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு மோடி அவர்களுடைய மத்திய அரசு. சிறு குறு நடுத்தர தொழில்களை கட்டி காப்பதன் மூலமாக மட்டும்தான் ஏழை எளிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க முடியும் என்பதிலே அக்கறையோடு செயல்படுகின்ற அரசு, மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு இருக்கின்ற அரசு, விவசாயி கூலி தொழிலாளியினுடைய நலனிலே அக்கறை கொண்டு இருக்கின்ற அரசு, நீர்நிலைகளை முறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டு இருக்கின்ற அரசு, விரைவிலேயே கோதாவரி நீரை காவிரியோடு இணைக்க வேண்டும் என்பதிலே அக்கறையோடு செயல்படுகின்ற அரசு நம்முடைய மத்திய அரசு. மகத்தான சாதனைகளை படைத்திருக்கிறது. அந்த மகத்தான சாதனைகள் இன்னும் மகத்தான சாதனைகளை படைப்பதற்கான அடித்தளமாக அமையப் போகிறது என்பதுதான் புதிய வரலாறு. ஓராண்டில் வந்து விலையேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் வந்து பெட்ரோல் விலை உயர்ந்து 80 ரூபாய்க்கு வந்து இதில் இருந்தே ஒன்று உங்களுக்கு புரிந்திருக்கும். பெட்ரோல் விலையை தவிர எதுவுமே உயரவில்லை என்பதை உங்கள் கேள்வியிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மத்திய அரசு மட்டுமே பெட்ரோலின் விலையை குறைத்துவிட இயலாது. மத்திய அரசினுடைய உண்மையான நோக்கம் பெட்ரோல் டீசல் விலையை கூட ஜிஎஸ்டியின் கீழே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசு இருந்த போதிலும் மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேசம் முழுவதும் ஆட்சியிலே இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், மம்தா பானர்ஜி ஆட்சியிலே இருக்கிறார்கள், ஜனதாதளம் ஆட்சியிலே இருக்கிறது. மகாராஷ்டிராவில் மதசார்பின்மை என்று பேசி பேசி ஒரு மதத்தை இன்னொரு மதத்திற்கு எதிராக நிறுத்துவதையே தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருந்த தேசியவாத காங்கிரசும் சிவசேனையோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த விந்தைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டியின் கீழே கொண்டு வருவதற்கு இன்னும் தங்களுடைய இசைவை தரவில்லை. மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசுகளின் ஒப்புதலோடு விரைவிலேயே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு, அதை ஜிஎஸ்டியின் கீழே கொண்டு வருவதற்கு மத்திய அரசு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கும். கம்யூனிஸ்ட்கள் திமுக எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் அதிமுக அரசு இது வரைக்கும் ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, கேரளா கூட பேச்சுவார்த்தை நடக்கல. யார் எதை சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நாங்கள் மாற்று கூட்டணியிலே இருக்கிறோம், தேர்தலிலே தோல்வியை அடைந்திருக்கிறோம். வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய கூட்டணியை சார்ந்த அரசு தானே கேரளத்தில் இருக்கிறது. உடனடியாக இவர்களுடைய நலனில் அக்கறை இருந்தால் ஒரு முறையாவது சென்று பார்த்திருக்க வேண்டாமா? ஒரு வேண்டுகோளாவது வைத்திருக்க வேண்டாமா? அதிமுக அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? கேரள அரசு கோபத்தை தமிழக மக்களின் மீது செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் மோதல் போக்கை விரும்பவில்லை. மாறாக எல்லா அரசுகளும் மாற்று இயக்கத்தினர் ஆட்சியில் இருந்தாலும் கூட அரவணைத்து இணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. கேரளாவோடு மோதல் போக்கை ஏற்படுத்தாமல் ஒரு பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மாநில அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. எத்தனையோ பொய்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்களும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். ஒரு முறையாவது இவர்கள் சொன்னது பொய் என்று நீங்கள் ஒருபோதும் எழுதியதாக நான் பார்க்கவில்லை. ஜல்லிக்கட்டு யாரால் வராமல் போனது என்பதை பற்றி ஒரு விவாதம் கூட இதுவரை நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டு யாரால் வந்தது என்பதை ஒரு பாராட்டியும் ஒரு செய்தி வரவில்லை. ஒன்றை உறுதியாக சொல்கிறோம், விவசாயினுடைய நலனை கட்டி காப்பதில் மத்திய அரசு யாருக்கும் சளைத்ததல்ல. அதே நேரத்தில் ஒரு முறையை ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மின்சாரம் இழப்பு என்பது மின்சார திருட்டின் காரணமாக அதிகமாக ஏற்படுகிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அதை தடுப்பதற்கான
முயற்சிகளில் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர, விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைத்து கொண்டிருக்கின்ற மானியங்களில் மகத்தானது இலவச மின்சாரம். அது ஒருபோதும் மோடி அவர்களுடைய மத்திய அரசு தடுத்து நிறுத்தாது. இதையே மாநில அரசும் தெளிவுறுத்தி இருக்கிறது. இருந்தாலும் இதுவரை எத்தனையோ பொய்களை சொல்லி வெற்றி பெற்று விட்டோம், அடுத்த பொய்யை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய சிந்தனையாக இருக்கிறது. அவர்களுடைய அடுத்த பொய் தான் இந்த விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் என்பது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களுடைய இறப்பு விகிதத்தை அறிவிக்கும் போது அதில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது கூட சில நேரங்களில் சில தவறுகள், சில குறிப்புகளில் தவறுகள் ஏற்பட்டு இருக்கிறது, அது திருத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மாநில அரசு கூட அதை மறுக்கவில்லை. தவறு ஏற்பட்டு விட்டது, வருந்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கே கம்யூனிஸ்ட் அரசு நடைபெறவில்லை. இதுதான் நாங்கள் சொல்லியதுதான் என்று சொல்லுகின்ற போக்கு ஜனநாயகத்திலே கிடையாது. சில புள்ளி விவரங்களில் தவறு ஏற்பட்டு இருக்கிறது, அந்த தவறு திருத்தப்பட்டு இருக்கிறது. மாநில அரசும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. கொரோனா விவகாரத்தில் தமிழக அரசுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் வந்து சென்னையில் வந்து ஊரடங்கு போட்டிருக்கேன், அது பலன் அளிக்கணும் எதிர்பார்க்குறீங்க? கொரோனா தமிழகத்தில் பரவுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு கூட இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் தைரியம் இல்லை. அப்படி பரவியதற்கு யார் காரணம் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றவர்கள் தான். இன்றைக்கு அது வேகமாக பரவி வருகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதில் எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டுமே தவிர, நான் ஸ்டாலினை பார்த்து கேட்க விரும்புவதெல்லாம் அதுதான். இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா பரவி வருகிறது, அதிமுக அரசின் கையாளாத தனத்தால் என்று சொல்லுகின்ற நீங்கள், ஜமாத்தில் பங்கு பெற்றதன் மூலமாகத்தான் தமிழகத்திலே முதலாக கொரோனா பரவியது என்று சொல்ல தவறியது ஏன்? அவர்கள் வெளிப்படையாக அரசோடு ஒத்துழைக்க மறுத்த போது வாய்மூடி மௌனியாக இருந்தது ஏன்? ஒரு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் சில நேரங்களில் மக்களால் விரும்பப்படுவதில்லை. மக்கள் ஒத்துழைக்காமல் இதுபோன்ற அசாதாரணமான சூழ்நிலையில் மிகப்பெரிய வெற்றியை எந்த அரசும் பெற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படக்கூடாது. அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர, அரசு எடுக்கின்ற நல்முயற்சிகளை குறை சொல்லி மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குவது சமூகத்திற்கு நல்லதல்ல. வழிபாட்டு தலங்களை திறக்கிறது குறித்து பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அமைப்புகள் தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளன. ஆனால் இதுவரைக்கும் அது போல எந்த முடிவுமே இறைவன் நம்முடைய இதயத்தில் இருக்கிறான் என்று நம்புவர்கள் நாங்கள். இதயத்திலே இல்லாத இறைவனை நீங்கள் எங்கே சென்று கும்பிட்டாலும் அதன் மூலமாக இறைவனுடைய கருணையை பெற முடியாது. சமூக நலன் என்பது இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற எல்லோருடைய முதலாவது சிந்தனையாக, அதை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற உணர்வாகத்தான் இருக்க முடியும். தமிழக அரசு மட்டுமல்ல, பல்வேறு அரசுகள், அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்தினுடைய நிலைமைக்கேற்ப சில முடிவுகளை எடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் வழிபாட்டு தலங்களை திறப்பதற்கு தமிழக அரசு இன்னும் சிறிது காலம் வேண்டும் என்று நினைப்பது தமிழகத்தினுடைய சூழலை பறித்து, குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களிலே கொரோனாவுடைய பாதிப்பு குறைகின்ற வரை அது சரி என்றே நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தை பொறுத்தளவு சிறு குறு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நிறைய அறிவிச்சாலும் அவங்களுக்கு பிராக்டிக்கலாக கிடைக்கிறதுல கணக்குதவிக்கு பேங்க்லாம் கிடைக்கிறதுன்னு அவங்களோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் கோவை மாநகரத்தில் மட்டும் 145 கோடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. இதுபோன்று இதுக்கு முன்பாக வரலாற்றில் எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா? 20% நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கடன் எவ்வளவோ அந்த கடனில் 20%
புதிய சொத்துக்கள் அடமானம் வைக்காமலேயே, புதிய கேரண்டியை தராமலேயே மத்திய அரசினுடைய கேரண்டியிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பு தந்தது இந்த மத்திய அரசு. அது மட்டுமல்ல, ஆர்பிஐயில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிதியை சதவீதத்தை மிக அதிக அளவில் முதலாக குறைத்து இன்றைக்கு எல்லா வங்கிகள் இடத்திலும் பணப்புழக்கத்தை அதிகரித்து எளிதாக கடனை தருவதற்கான நிதி ஆதாரத்தை மத்திய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. யாருக்கு கிடைக்கவில்லை, அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கின்றவர்கள் யாராருக்கு கிடைக்கவில்லையோ அது அவர்களுக்கு கிடைக்க செய்வதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறது. நீங்கள் சொல்வதைப் போல ஏதாவது குறிப்பிட்ட வங்கி தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவாங்கள், உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் தலைவா, முடிச்சிடலாமா? இந்த புக்கை வெளியிட்டலாம். மாவட்ட தலைவர் எங்க? அவர் போயிட்டாரா? சரி. நீங்க எடுத்துங்க. ரைட். ஓகேண்ணா, சொல்லுங்க.